வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை இயற்கை உரமாக மறுசுழற்சி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக திருப்பூர் மாநகராட்சி வழங்குவது வரவேற்பை பெற்றுள்ளது. பின்னலாடை தொழிலுக்கு புகழ்பெற்ற திருப்பூரில் மாநகராட்சி பகுதியில் மட்டும் 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் வசித்து வருகின்றனர். தினமும் 600 டன் வரை குப்பைகள் சேகரிக்கப்படும் திருப்பூரில் திடக்கழிவு மேலாண்மை என்பது மிகவும் சவாலான பணியாக இருந்து வந்தது. இந்நிலையில் 60 வார்டுகளில் தினந்தோறும் தூய்மை பணியாளர்கள் மூலம் குப்பைகளை சேகரிக்கும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் அந்த குப்பைகளை தென்னம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நுண் உரமாக்கும் மையங்களுக்கு கொண்டு சென்று உரமாக மாற்றி வருகிறது. 790 டன் சேகரிக்கப்படுகின்ற குப்பையானது மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரிக்கப்பட்டு சேகரிக்கப்படுகின்ற மக்கும் குப்பை திருப்பூர் மாநகராட்சியில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய 79 மைக்ரோ காம்போசிட் சென்டர்களில் குப்பைகள் உரமாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. காய்கறிகள், பழங்கள், மீதமாகும் உணவுகள், பழத்தோல்கள், செடி கொடி உள்ளிட்டவை மக்கும் குப்பைகளாக தரம் பிரிக்கப்பட்டு அவை இயந்திரம் மூலம் சிறு துகள்களாக வெட்டப்பட்டு 42 நாட்களுக்கு தொட்டிகளில் உலர வைக்கப்பட்டு உரமாக தயாரிக்கப்படுகின்றன. இவை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. பிளாஸ்டிக் போன்ற மக்காத குப்பைகள் இயந்திரங்களில் செறிவூட்டப்பட்டு சிமெண்ட் ஆலைகள், டைல்ஸ் நிறுவனங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. தொட்டியில் வந்துட்டு இப்போ இன்னைக்கு அந்த வர்றதை 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 14 டேஸ் கண்டினியூஸாக வந்துட்டு போடுவோம் சார். அடுத்து 14 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது 1ஆம் நம்பர்லேருந்து கிட்டத்தட்ட 3 ரவுண்டு நான் இஎம் சொல்யூஷன் அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம் சார். மொத்தம் வந்துட்டு 40 டேஸில் வந்துட்டு அது உரமாக மாறிடும். உரமாக மாறினதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டு எடுத்து கொடுத்துருவோம் சார். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தால் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து விரைவாக குப்பைகள் சேகரிக்கப்படுவதால் திருப்பூரில் குப்பைகள் தேக்கமடைவதில்லை. அந்த வகையில் இத்திட்டத்தால் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பேணப்படுவதுடன் விவசாயிகளும் பயனடைந்து வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.